தாவேக்காவுடைய மதுரை மாநாடு விஜயுடைய பேச்சுக்கு பிறகாக அங்கே மாநாட்டு திடலிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக கலைந்து செல்லக்கூடிய காட்சிகள், வாகனங்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சிகள் கிடைத்திருக்கிறது. அதனை பார்க்கலாம். இன்னும் பேட்டியா நிறைய இருக்கு. நீ மட்டுமே 100 பேட்டி கேட்டு மாநாடு நிறைவடைந்து ஒட்டுமொத்தமாக கூடியிருந்த லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் வெளியேறாங்க. செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களை வழங்க கேட்கலாம். தாயுமானவன், ஒரே நேரத்தில் பலரும் வெளியேறாங்க, அவர்கள் வெளியே வருவதற்கு சரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அங்கே இருக்கக்கூடிய சூழல், டிராஃபிக் என்ன? ஒரே நேரத்தில் வாகனங்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி மாநாட்டில் பங்கெடுத்தவர்கள் செல்கிறாங்க. அதற்கு முன்பாக வாகனங்களுக்கு போனவங்க அதே சாலையில் கார்களில், வேனில் பயணிப்பதற்கு ஆயத்தமாகி வர்றாங்க. காவல்துறை வாகனமும் கூட போயிட்டுருக்கிறத நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். இந்த பாரபத்தியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை, மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை, இந்த நெடுஞ்சாலையில் தான் இந்த மாநாடு ஒட்டி நடந்தது. இப்போது வாகனங்கள் பார்க் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லோருமே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க இங்கிருந்து கிளம்புவது, எல்லா வாகனங்களும் போவது அப்படின்றது கிட்டத்தட்ட 50,000 வாகனங்கள் அப்படின்றது நம்முடைய செய்தியாளர்கள் மதியம் கொடுத்த தகவல். 50,000 வாகனங்கள் பல திசைகளை நோக்கி செல்ல வேண்டும். மதுரையிலிருந்து திண்டுக்கலை நோக்கி ஒரு புறம் செல்லும், சிவகங்கை நோக்கி செல்லும், அப்படியே வடக்காக சென்னையை நோக்கி, விழுப்புரத்தை நோக்கி, தெற்காக கன்னியாகுமரியை நோக்கி அப்படின்னு 4 திசைகள்லையும் இந்த வாகனங்கள் போகணும். அப்போ தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஒரு மையமான இடம் அப்படின்னு அடிப்படையில் இவ்வளவு வாகனங்கள் ஒரே நேரத்தில் வெளியேறும்போது ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுவதற்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாகனங்கள் எல்லாம் நேற்று இரவுலேருந்து வர்றப்பவே பல இடங்களில் டிராஃபிக் ஜாம். ஆனால் எல்லா வாகனங்களும் ஒரே நேரத்தில் வெளியேறினா பெரிய அளவிலான வாகன ஸ்தம்பிப்பு ஏற்படும். இப்போ சென்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள்
கூட்டமே ஒரு டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்குது. இதை கடந்து வாகனங்கள் அவங்க ஏறினதுக்கப்புறமா பெரிய அளவிலான டிராஃபிக் ஜாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. 50,000 வாகனங்கள் மதுரை நகரிலிருந்து சென்றாக வேண்டும். அதை காவல்துறையினர் எப்படி சமாளிக்க போகிறாங்க? ஏன்னா 3000 காவலர்கள், அதில் நிறைய டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த வாகனங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணி இருக்கிறது. எப்படியும் இந்த நிலைமை சரியாகணும்னா 12 மணியாவது ஆகும். கிட்டத்தட்ட 6 மணிக்கு இது முடிந்தது அப்படின்னு நம்ம பார்த்தால் கூட அடுத்து இவர்கள் இங்கிருந்து கிளம்புவதற்கே கிட்டத்தட்ட இன்னொரு 6 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மாநாட்டிலிருந்து கிளம்பி மக்கள் திரளாக அந்த சாலை முழுவதுமே மக்கள் சாலையாக காணப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.